கண்ணுக்குள் அடங்காத கரும்பசுங்காடுகள். அதில் ராட்சத வடிவில் குவிந்திருக்கும் கூரிய மலை உச்சியில்தான் அந்த சக்தியின் பீடம் அமைந்திருக்கிறது. மனதை உழுக்கும் மலை உச்சியும் அங்கே நிலவும் நிசப்தமான அமைதிக்கும் இடையே அமைந்திருக்கும் அந்த தெய்வீக இடத்தில் சக்திகளின் சங்கமம் ஒன்று கூடி இருப்பது போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி மகேசனை நினைத்து சிவசிவா என்று முழக்கம் எழுப்பும்போது இறை சக்தி உடலெங்கும் ஊடுருவதை நாம் உணர முடிவதாக கூறப்படுகிறது. பாறைகளும் பசுமைகளும் நிறைந்திருக்கும் அந்த மலைமுகட்டில் ஒரே ஒரு நந்தி பகவான் சிலை மட்டும் காணப்படுகிறது. ஆண்டுகள் பல கடந்தும் அழிவில்லாமல் இருக்கும் அந்த சிலை தற்போது அதன் சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு சாட்சியாய் அந்த ஆற்றலை பெற அடியார்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒருமுறை நந்தி பகவானை தரிசித்தால் காலமெல்லாம் தரிசிக்க வேண்டும் என்று உணர்வை உருவாக்கும் அந்த தெய்வீக சிலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சீயன் பாளையம் கிராமத்தின் அருகே மலை உச்சியில் அமைந்திருக்கிறது. சிவபெருமானின் முக்கண்ணனின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது. இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அளித்த வரமாகும். சிவராத்திரியின் போதும் பிரதோஷ காலத்தின் போதும் இறைவனுடன் அங்கு அருள்பாலிக்கும் நந்தீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பதை புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. நந்தி என்பது ஞானத்தின் அடையாளம் மட்டுமல்ல, தர்மத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. தர்மத்தின் வழி நின்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற தத்துவமே நந்தி வழிபாட்டில் தாத்பரியம். தர்மத்தை மீறி செயல்படுபவர்களை தண்டிக்கும் காவலராக நந்தி தேவர் பார்க்கப்படுகிறார். நந்தி தேவருக்கு ருத்ரன், தூயவன், சைலாதி, அக்னி ரூபன், மிருதங்க வாத்திய பிரியன், சிவவாகனன், கருணாகரமூர்த்தி, வீரமூர்த்தி, தனப்பிரியன், கனகப்பிரியன், சிவப்பிரியன் என பல பெயர்கள் உண்டு. அப்படி மலை மீது அமைந்துள்ள இந்த நந்தி சிலை மலைநந்தி பகவான் என்றே அழைக்கப்படுகிறார். சிவாலயங்களை நோக்கி பயணம் செய்த சிவனடியார்கள் இந்த மலை உச்சியில் அமைந்திருக்கும் நந்தி பகவானை வழிபட தொடங்கி இருக்கின்றனர். அப்படி என்ன ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என எண்ணியவருக்கு நந்தி தேவரின் பக்தர்கள் அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார்கள். மலை உச்சியில் அமைந்திருக்கும் அந்த நந்தி பகவான் சிலை அங்கிருந்து பல மைல்கள் தூரத்திற்கு அப்பால் இருக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பார்த்தபடி ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். அனுதினமும் ஈஸ்வரனை வழிபடுவது போலவே அமைந்திருக்கும் இந்த நந்தி பகவான் சிலை இங்கே உருவாகிய வரலாறு அறியப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே சோழ அரசின் போர்படைகள் தங்களை பாதுகாக்கவும் உடலில் ஏற்பட்ட போர்க்காயங்களுக்கும் தழும்புகளுக்கும் குணமாவதற்காகவும் இந்த மலை உச்சியிலே முகாமிட்டு அங்கு வளர்ந்திருக்கும் பச்சிலை செடிகளை மருந்தாக்கி விரைவில் நலம் பெற்று திரும்பியதாக அழிவில்லாத சில வரலாறுகள் கூறுகின்றன. போர் வீரர்கள் தேர்ந்தெடுத்த இந்த இடம் சித்தர்கள் வாழும் மருத்துவ கூடங்களாக செயல்பட்டு வந்ததாகவும் சித்தர்கள் சிவனின் அருள் பெற இந்த நந்தி தேவரை அங்கே உருவாக்கி இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. சித்தர்களின் அனுமதியின்றி இங்கே மனித நடமாட்டம் நடைபெற முடியாது என்ற நிலையில் நந்தியின் சிலையை மட்டும் சித்தர்கள் உருவாக்கி வழிபாடு நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மனித வாடையே இல்லாத மர்மங்கள் நிறைந்த இந்த மலை உச்சியில் நந்தி பகவானின் அருளாசியோடு வாழ்ந்து வரும் சித்தர்கள் தற்போது மனிதர்களுக்காக மனமிறங்கி வழிபாடு நடத்த அனுமதித்துள்ளார்கள் என நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பல இன்னல்களை அனுபவித்து வரும் மனிதர்கள் மீண்டும் நல்வழி பெறவும் நலமுடன் வாழவும் சித்தர்களின் அனுமதியோடு பல பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடுகள் நடத்த தொடங்கி இருக்கின்றனர். சீயன் பாளையத்தில் வசிக்கின்ற கிராம மக்கள் மலை உச்சியில் உள்ள இந்த நந்தி பகவானின் சக்தியை உணர்ந்து சிறப்பு வழிபாடுகளை நடத்தி வந்த நிலையில் நாளடைவில் சுற்றுப்புற மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இந்த நந்தி பகவானை காணவும் அவரது அனுகிரகங்களை பெறவும் மலை உச்சி கோயிலை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளனர்.
சிறு பூஜைகளை தொடர்ந்து நடத்தி வந்த சிவனடியார்கள் சித்தர்களின் அருளால் நந்தி பகவானுக்கு தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகளை செய்ய தொடங்கினர். அதன் பின்னர் நாடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னே பக்தர்கள் சிலர் சிவபெருமான் அம்பிகை சிலையை செய்து அதை மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று பூஜை செய்ய தொடங்கியிருக்கின்றனர். ஒவ்வொரு பிரதோஷ காலங்களிலும் மலை படிக்கட்டுகளில் பயணம் செய்து உச்சியில் உள்ள நந்தி பகவானுக்கு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் நடத்தி வந்த சிவனடியார்கள் சில ஆண்டுகளாக திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் போது அதே நேர்கோட்டில் இருக்கும் இந்த நந்தி பகவான் அருகே மலை தீபத்தை ஏற்றுகின்றனர். அன்று இந்த கோயிலில் நடக்கும் அபிஷேகங்களும் ஆராதனைகளுக்கு பின் கொப்பரையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்று இறை இன்பத்தை அனுபவித்தவர்கள் தெரிவிக்கின்றனர். மலை உச்சியில் இருக்கும் இந்த மகா தீபத்தையும் அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் எரியும் மகா தீபத்தையும் ஒரே நேர்கோடில் ஒரே நேரத்தில் காண்பது நமக்கு கிடைத்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள். ஒவ்வொரு வருடமும் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் அன்று மலை உச்சியில் இருக்கும் இந்த நந்தி பகவானுக்கு திருவுடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது பக்தர்களால் கொண்டு வரப்படும் காய்கறி கனிகளால் நந்தி பகவான் அலங்கரிக்கப்படுகிறார். தீபாராதனை காட்டிய பின்பு அந்த பழங்களும் காய்கறிகளும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவைகளை சாப்பிடும்போது தீராத பிடிகளும் மன கவலைகளும் நீங்கி விடுவதாக நாடி வந்து நலம் பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த மலையில் உள்ள நந்தியம்பெருமானை மலைப்படி ஏறி வந்து வணங்குவோருக்கு சகல நன்மைகளும் நடந்தேறுவதால் தமிழகம் மட்டுமில்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். நாடுவோருக்கு நலன் பல தரும் இந்த நந்தி பகவானுக்கு அருகில் கோவில் எழுப்பும் முயற்சிகளில் சிவ பக்தர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு உறுதுணையாக பொதுமக்களுக்கும் திருப்பணியிலும் தங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். பல ஆயிரம் அடி உயரத்தில் நிலை கொண்டிருக்கும் நந்தி பகவான் பன்மடங்கு நன்மைகள் வழங்கி வரும் நிலையில் அவரையும் அங்கிருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி மகிழ ஒருமுறை மலை உச்சிக்கு பயணம் செய்வோம், இறை அருள் பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சியின் சர்வம் பக்தி மயம் நிகழ்ச்சிக்காக நந்தகுமார்.